தகவல் தீர்ப்புகள் புத்தகத்தில் சிறப்பு செய்திகள் என்ன? இந்த புத்தகத்தை பார்த்து தகவல் சட்ட மனுவை தயார் செய்ய முடியுமா? வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கறிஞர் நல்வி சுராஜ். ஒரு புதிய முயற்சியாக தமிழில் தகவல் உரிமை சட்ட முன் தீர்ப்புகள் இவற்றை தொகுத்து ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவரை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஆர்டிஐ தீர்ப்புகள், தகவல் உரிமை சட்டம் சார்ந்த தீர்ப்புகளை தொகுத்து ஒரு புத்தகம் வெளிவரவில்லை. தமிழில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ புத்தகங்கள், தகவல் உரிமை சட்ட புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. பல்வேறு மாதிரி படிவங்களை கொண்ட புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த புத்தகங்கள் புதிதாக தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துபவர்கள், புதிதாக மனு அனுப்புவர்களுக்கு பெரிய அளவில் பயன்படும். ஆனால் 10 ரூபாய் இயக்கம் தயார் செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய 10 ரூபாய் இயக்க மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் சதீஷ்குமார், திருநின்றோர் வழக்கறிஞர் பாஸ்கர் ஆகியோருடன் இணைந்து பல்வேறு நண்பருடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு தயார் செய்து வெளியிட்டக்கூடிய தகவல் தீர்ப்புகள் புத்தகம் ஒரு புதிதாக தகவல் உரிமை சட்ட மனுவை தயார் செய்வதற்கு, மாதிரி தகவல் உரிமை சட்ட மனுவை எதிர்பார்ப்பதற்கு பயனளிக்குமா என்றால் நிச்சயமாக பயனளிக்காது. ஏற்கனவே தகவல் உரிமை சட்டத்தை அதிகமாக பயன்படுத்தி இருப்பவர்கள், தகவல் ஆணையத்தை தொடர்பு கொண்டிருப்பவர்கள், இரண்டாவது மேல்முறையீட்டு மனுக்களை அதிக அளவில் செய்திருப்பவர்களுக்கு இந்த புத்தகம் பயன்படும். தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகின்ற பொழுது பொது தகவல் அதிகாரிகள் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை, தகவல் ஆணைய தீர்ப்புகளை சொல்லி தகவலை மறுக்கக்கூடிய பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தகவல் ஆர்வலர்கள் அந்த சூழலில் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு பொது தகவல் சொன்ன தீர்ப்பிற்கு எதிராக தகவலை வழங்க வேண்டும் என்று தகவல் ஆணையம் வழங்கியுள்ள தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதற்கு ஆசைப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு கையேடும் புத்தகமும் இல்லாத சூழலில் இருப்பதை தீர்ப்பதற்காக ஒரு முதல் முயற்சியாக, முன்முயற்சியாக ஆர்டிஐ தீர்ப்புகள், தகவல் உரிமை சட்ட தீர்ப்புகள் என்கின்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தகம் ஒரு முழுமையான புத்தகம் கிடையாது. இந்த புத்தகத்தில் மத்திய தகவல் ஆணையத்துறை தீர்ப்புகள் இடம்பெறவில்லை, நீதிமன்ற தீர்ப்புகள் இடம்பெறவில்லை. நம்முடைய எதிர்பார்ப்பு இதுவரை உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மத்திய தகவல் ஆணையம், தமிழ்நாடு தகவல் ஆணையம், மற்ற மாநிலத்துடைய தகவல் ஆணையங்கள் தகவல் உரிமை சட்டம் தொடர்பாக இதுவரை வழங்கியுள்ள முன்மாதிரி தீர்ப்புகள், எடுத்துக்காட்டான தீர்ப்புகள், தகவல் ஆர்வலர்களுக்கு ஆதரவான தீர்ப்புகளை தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அது ஒரு கனவு. அதனுடைய முதல் முயற்சியாக, முன்முயற்சியாக ஒரு புத்தகத்தை, முதல் பாகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். அடுத்தடுத்து இவற்றில் மாற்றங்களை செய்து ஒரு முழுமையான புத்தகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். முதல் முயற்சியாக தமிழ்நாடு தகவல் ஆணையம் சாமானிய மக்களுக்கு ஆதரவாக கொடுத்துள்ள தீர்ப்புகளை தொகுத்திருக்கின்றோம். இது ஒரு முதல் முயற்சி. இதில் புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருப்பது மட்டும்தான் வெற்றியை தவிர எனக்கு முழுமையாக திருப்தி அளிக்கக்கூடிய புத்தகம் கிடையாது. இது மரியாதைக்குரிய நம்முடைய 10 ரூபாய்க்கு மாநில செயலர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், திருநின்றோர் வழக்கறிஞர் பாஸ்கர் போன்றவர்கள் கூட இந்த புத்தகம் ஒரு முழுமையான குறைந்தபட்ச திருப்தியை கூட வழங்கவில்லை. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த புத்தகத்தை வாசித்த பல்வேறு சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் பயனுள்ள வகையில் இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு திருப்தியை வழங்கவில்லை. நாங்கள் எதிர்பார்த்த புத்தகம் எதிர்காலத்தில் வெளிவர உள்ள ஒரு இறுதி தொகுப்பு வெளிவரும் பொழுது வரக்கூடிய புத்தகத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், உயர் நீதிமன்ற தீர்ப்புகள், மத்திய தகவல் ஆணையத்தின் தீர்ப்புகள், பல்வேறு மாநில தகவல் ஆணையங்கள் வழங்கியுள்ள தீர்ப்புகள், தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழங்கியுள்ள தீர்ப்புகள், இவற்றையெல்லாம் தொகுத்து தகவல் ஆர்வலர்களுக்கு சாதகமான
தீர்ப்புகளை தொகுத்து வழங்கக்கூடிய பணியை வேறு யாரும் செய்யாததால் நாங்கள் இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கின்றோம். இதுவரை ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ புத்தகங்கள், தகவல் சட்ட புத்தகங்கள் தமிழில் வெளிவந்திருக்கின்றது. 50 ரூபாயில் ஆரம்பித்து 2000 ரூபாய் வரை ஆர்டிஐ புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த புத்தகங்கள் பல்வேறு வகைகளில் தகவல் ஆர்வலர்கள் பயனளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ புத்தகங்கள் வெளிவந்துள்ள நிலையில் மீண்டும் அந்த முயற்சியை நாம் செய்யாமல், யாரும் செய்ய தவறிய, செய்வதற்கு தயங்கிய ஆர்டிஐ ஜட்மெண்ட் தொகுப்பினை உருவாக்குவதற்கு, தகவல் சட்டம் தொடர்பான தீர்ப்புகளுடைய தொகுப்பினை உருவாக்குவதற்கு முதல் முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழில் மட்டுமல்ல, இந்திய அளவில் எந்த மொழியிலும் இதுவரை தகவல் சட்ட தீர்ப்புகளை தொகுத்து ஒரு தொகுப்பு புத்தகம் வெளிவரவில்லை. முதல் முயற்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு இந்த வெளியீட்டை வெளியிட்டிருக்கின்றோம். இதில் நம்முடைய தகவல் ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வெளியீட்டினை விரைவில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றோம். தொடர்ச்சியாக ஒரு 6 வெளியீடுகள் வெளிவந்த பிறகு இந்த தகவல் தீர்ப்பு புத்தகம் எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய, நாங்கள் எதிர்பார்த்த மத்திய தகவல் ஆணைய தீர்ப்புகள், மற்ற மாநில தகவல் ஆணையத்துறை தீர்ப்புகள், தமிழ்நாடு தகவல் ஆணைய தீர்ப்புகள், உச்ச நீதிமன்றங்களின் தீர்ப்புகள், உயர்நீதிமன்றத்துறை தீர்ப்புகள், இவற்றை எல்லாம் இணைத்து ஒரு முழுமையான தொகுப்பினை வழங்குவதற்கு ஒரு முயற்சியை செய்கின்றோம். இந்த முயற்சியை வேறு யாராவது செய்தால் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த முயற்சியை வேறு யாரும் செய்ய துணியவில்லை. இதுவரை 2005 தகவல் சட்டம் வந்த பிறகு இதுவரை இந்த பணியினை, ஆர்டிஐ தீர்ப்புகளை தொகக்கூடிய பணியினை யாரும் செய்யவில்லை. தகவல் ஆர்வலர்களுக்கு எதிராக பொது தகவல் அலுவலர்களுக்கு ஆதரவான தீர்ப்புகளை தொகக்கூடிய வேலையினை பல்வேறு நபர்கள் செய்திருக்கின்றார்கள். அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய பல்வேறு அதிகாரிகள் நமக்கு எதிரான, சமூக ஆர்வலர்களுக்கு, தகவல் ஆர்வலர்களுக்கு எதிரான தீர்ப்பு தொகுப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். தகவலை மறுப்பது எப்படி என்பதற்கு ஆதரவான தீர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு தீர்ப்பினை சொல்லலாம். முதலமைச்சர் தனிப்பிரிவு மனு, மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் நாள் மனு, ஜமாபந்தி மனு போன்ற மனுக்கள் தொடர்பாக தகவலின் சட்டத்தில் தகவல் கேட்க முடியாது, இந்த தகவலில் வழங்க தேவையில்லை என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் வழங்கியுள்ள ஒரு முக்கியமான தீர்ப்பினை மேற்கோள் காட்டி பல்வேறு அரசு ஊழியர்கள் கையேடுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது போன்ற கையேடுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு வெளிவந்திருப்பது உண்மைதான். ஒரு தகவல் ஆர்வலர் 2ஆம் மேல்முறையீட்டை தகவல் ஆணையத்தில் செய்திருக்கின்றார். அந்த 2ஆம் மேல்முறையீட்டுடைய விசாரணைக்கு தகவல் ஆர்வலர் செல்லவில்லை. தமிழ்நாடு தகவல் ஆணையம் அந்த வழக்கு விசாரணையில் மனுதாரர் தகவல் ஆணைய விசாரணை நேரில் ஆஜராகாதால் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்கின்றோம் என்று தகவல் சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அந்த வழக்கிற்கு சம்பந்தமே இல்லாமல், மனுதாரரை விசாரணை செய்யாமல், சட்டத்தை சீர்தூக்கி பார்க்காமல், எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தன்னிச்சையாக தேவையில்லாமல் ஒரு பேராவை அந்த தீர்ப்பில் சேர்த்துகின்றார்கள். முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுக்கள், மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் மனுக்கள், ஜமாபந்தி மனுக்கள் போன்ற குறைதீர் மனுக்கள் தகவலின் சட்டத்தின் கீழ் வராது, தகவல் வழங்க தேவையில்லை என்று ஒரு வாக்கியத்தை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு இயற்கை நீதிபடி, சட்டப்படி, தகவல் சட்டப்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி செல்லாதது, எந்த வகையிலும் எந்த வழக்கிற்கும் முன்னுதாரணமாக காட்டுவதற்கு தகுதியற்ற ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பினை காரணம் காட்டி, இந்த தீர்ப்பினை மேற்கோள் காட்டி இன்று வரை தகவலை மறுக்கக்கூடிய வேலையை அரசு ஊழியர்கள், பொதுத்தகவல் அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பிற்கு பிறகு ஆயிரக்கணக்கான வழக்குகளில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுக்களுக்கு தகவல் வழங்கியிருக்கின்றது, ஜமாபந்தி மனுக்களுக்கு தகவல் வழங்கியிருக்கின்றது, மாவட்ட ஆட்சியர் குறைதீர்க்கும் நாள் மனுக்களுக்கு தகவல் வழங்கியிருக்கின்றது. இப்படி பல்வேறு குறைதீர்க்கக்கூடிய மனுக்கள் தொடர்பான தகவல்களை
வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஆயிரக்கணக்கான வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது. இவற்றை எல்லாம் நம்முடைய பொதுத்தல் அதிகாரிகள் சீர்தூக்கி பார்க்காமல் ஒரு மொக்கையான பழமையான செயல்பாட்டில் இல்லாத 8 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஒருதலைபட்சமான தீர்ப்பை முன்மாதிரி தீர்ப்பாக அரசு ஊழியர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தகவல் ஆர்வலர்கள் இந்த தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தகவலை வழங்குவதற்கு ஆதரவான தீர்ப்புகளை மேற்கோள் காட்டுவதற்கு வாய்ப்பில்லாத சூழல் இருந்தது. அவற்றை முறியடிக்கக்கூடிய வகையில் நாம் தகவல் தீர்ப்புகள் புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த புத்தகம் லாப நோக்கத்தில் வெளியிடப்படவில்லை, வியாபார வணிக நோக்கத்தில் வெளியிடப்படவில்லை. தகவல் தீர்ப்புகளை தொகுக்கக்கூடிய ஒரு கடினமான பணியினை ஒரு அணியினர் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் சேவை மனப்பான்மையோடு. அடுத்தடுத்து இந்த தொகுப்பினை கொண்டு வர இருக்கின்றோம். அந்த அளவிற்கு இந்த புத்தகத்தை முதற்கட்டமாக கொண்டு வந்திருக்கின்ற தகவலோடு இந்த புத்தகத்திற்கு ஆதரவு அளித்த அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்கின்றோம். அடுத்த வெளியீடு விரைவில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.